Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வடபழனி முருகன் கோயில், திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோயில் நிலங்களை மீட்க கோரிய வழக்கில் அறநிலையத்துறை பதிலளிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திருநீர்மலை, வடபழனி, செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் கோயில்களுக்கு சொந்தமான 1050 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயில் நிலங்களை மீட்க கோரிய வழக்கில் அறநிலையத்துறை பதிலளிக்க நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. ரூபாய் 10,000 கோடி மதிப்பிலான 1050 ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்க கோரி சந்தானம் என்பவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அறநிலையத்துறை 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கோயில்களுக்கு சொந்தமான 1050 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் கோயில் நிலங்களை மீட்க கோரிய இந்த வழக்கில் அறநிலையத்துறை பதிலளிக்க நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. ரூபாய் 10,000 கோடி இதன் மதிப்பு ஆகும். அறநிலையத்துறை இது தொடர்பாக 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. காஞ்சி வீரராகவர் கோயிலுக்கு சொந்தமான 5.5 ஏக்கர், வடபழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பு என மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, வணக்கம். இது தொடர்பாக நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலை பகுதியில் உள்ள அருள்மிகு ரங்கநாத பெருமாள் திருக்கோயில் சொந்தமாக 1050 ஏக்கர் நிலங்கள் இருந்ததற்கான வருவாய் ஆவணங்கள் உள்ளது. அத்தகைய வருவாய் ஆவணங்களை திருத்தி ஆக்கிரமிப்பாளர்கள் சட்டவிரோதமாக செயலில் ஈடுபட்டதால் தற்போது கோயிலுக்கு சொந்தமான 157 ஏக்கர் மட்டுமே நிலங்கள் இருப்பதாகவும், அத்தகைய ஆக்கிரமிப்புகளை அகற்றி கோவில் நிலத்தை மீட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து சந்தானம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அவருடைய மனுல திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல உள்ள 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலங்கள் ஆவணங்கள் திருத்தப்பட்டிருப்பதாகவும், அது திருத்தப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல காஞ்சிபுரம் வீரராகவ திருக்கோவிலுக்கு சொந்தமான 5.50 ஏக்கர் நிலமும் அதே போல வடபழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலமும் ஆக்கிரமிக்கப்பட்டு விதிகளை மீறி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருப்பதாகவும் அவருடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஆலவட்டம்மன் திருக்கோவில் கோயிலுக்கு சொந்தமான 13 கோடி ரூபாய் மதிப்பிலான 14 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாகவும், நாட்டரசம்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயண் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதும், அதே போல குன்றத்தூரில் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்கள் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதையும் அவர் மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள கோவில் நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரியும், கோவில் நில ஆவணங்களை திருத்தி வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்து தவறிழைத்த அரசு அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் மனுவில் வைத்திருந்தார். இந்த மனுவானது நீதிபதி SM சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி சுரேந்தர் அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்புல வழக்கறிஞர் ஆஜராகி கோவில் நில ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி பல முறை புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் அறநிலையத்துறை எடுக்கவில்லை என்பதை தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை 2 வாரங்கள்ல இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணை தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.